உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அய்யனார் துணையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு டக்கு டக்குன்னு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே இப்போது நிலாவோட அப்பா அம்மா வந்துட்டு நிலா கிட்ட நடித்து அப்படியே அந்த குடும்பத்திலேருந்து விலக்கி வேறு வீடு, அப்புறம் அந்த வீட்டிலேருந்து விலக்கி அப்படியே திருவண்ணாமலை, அப்புறம் சோழன் கிட்ட இருந்து விலக்கி அப்படியே வேற ஒரு கல்யாணம், இந்த மாதிரி ஒரு மூளை தான் போகிறாங்க அப்படிங்கிறத சீக்கிரமாகவே நிலா கண்டுபிடிச்சு ஒரு சரியான பதிலை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி சோழனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்து பார்த்தா அவங்க அம்மா என்ன தான் வந்துட்டு ஒரு இது பேச ஆரம்பித்தாலும் நிலா வந்து அந்த வீட்டில் நாங்கள் இப்படி இருப்போம், இந்த வீட்டில் இருக்கவங்களாம் இப்படி பேசுவாங்க, பல்லவன் இப்படி, சேரன் இப்படி, சோழன் இப்படி, பாண்டியன் இப்படி, அங்கிள் இப்படி எனக்காக இவ்வளோ செய்வாங்க, இப்படிலாம் ஒன்று ஒன்றா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தேனுக்கு இந்த இடத்துல கோவமாகவே வருது. என்னடி எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இடத்துல மனோகர் வந்து தேனை கண்ட்ரோல் பண்ணுறாரு. தேனு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, அவள் இத்தனை நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கால, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துருக்காங்கன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே. நீ அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதடா நிலா, அம்மா இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சிருந்த ஆதங்கத்தில் அப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நீ எதுவும் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சமாதானம் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிலா வந்து வீட்டில் பரோட்டாலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அதே டைமில் வந்துட்டு சோழன் பரோட்டாவோட வராரு. ஏன்னா வீட்டில் வந்து சமைக்கலை, அதனால பரோட்டா வாங்கினோமா, உன் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு பிடிச்ச பாய் கடையிலே வாங்கினனால உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. இதை பார்த்ததும் அவங்க அம்மா சமைச்சு வச்ச தட்டை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போது வேற ஒரு தட்டை எடுத்து பரோட்டாவை போட்டு சாப்பிட்றது இல்லாமல் சோழன் வந்து வேற ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது சூப்பராக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதோட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூடவே உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ அவங்க அப்பா ஒரு மாதிரி முகம் மாறினாலும் ஐயோ உங்களை மறந்துட்டேனே, நீங்களும் பரோட்டா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா வேண்டாம், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கழுவிடுறாரு. அப்போது நிலா பார்த்துட்டு அப்பா என்னப்பா நீங்கள் சரியாகவே சாப்பிடல போல அப்படின்றாங்க. இல்லைம்மா இப்போலாம் அப்பா நிறையா சாப்பிட்றதில்ல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இதை பார்த்து தேன் வேகமாக போயிட்டு என்னங்க இவன் நினச்சிட்ருக்கா, அந்த குடும்பத்தில் அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கோம், நான் பார்த்து அவளுக்கு சமைச்சு வச்சாலும் அவள் ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டாவை இப்படி உட்காந்து அவன் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா, அவன் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கா, என்னங்க இது அப்படிங்கிறாங்க. தேனை எனக்கும் கோவமாக தான் வருது, ஆனால் எடுத்தோடனே அவகிட்ட நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணோன்னா இன்னும் நம்ம மேலே அவளுக்கு வெறுப்பு தான் அதிகமாகும், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விட்டு தான் பிடிக்கணும், இதை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகரம் சொல்லிடுறாரு. ஸோ சோழனுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியுமே போயிடுறாரு. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா பால் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இந்தாடி நிலா இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாலா சரிம்மா குடு அப்படிங்கிறாங்க. என்னடி ஃபோன் பேசிகிட்டு இருக்க போல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நான் இதோ ஒரு நிமிஷம் திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. யார்கிட்டடி பேசிகிட்டு இருந்த அப்படின்னோடனே அங்கிள் கிட்ட தாம்மா பேசிகிட்டு இருந்தேன், இந்த டைம்லாம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்புறம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், அங்கிள் எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா, எனக்கு அதான் அங்கிள் கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அவர் டேப்லெட் வேறு போடணும், இந்த டைம் அவர் டேப்லெட் போட்டாரான்னு கூட தெரியல, அதனால தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடி எப்போ பாரு அந்த குடும்பத்தை பற்றி மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. வேறு என்னம்மா பண்ண சொல்கிற, இத்தனை நாள் நான் அந்த குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் தாண்டி எனக்காக அவங்க எல்லாரும் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க, நீ கூட்டிகிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக அப்படியே என்ன மறந்துட சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போயிட்டு இதையும் மனோகர் கிட்ட சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் என்ன ஆகுதுன்னா ஆஃபீஸ்க்கு போன நிலா வந்துட்டு ஈவினிங் லேட் ஆகியும் இன்னும் வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. மனோகர் பார்த்துட்டு என்ன தேனை இன்னும் நிலா வரலையா அப்படின்றாங்க. இல்லைங்க நான் 5 மணிக்கு ஃபோன் பண்ணப்பவே இதோ முடிய போகுது நான் வந்துடுவேன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணோம், ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணாலே எடுக்கலையா, இரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போவுமே அவங்க ஃபோன் எடுக்கல. அப்போ மனோகர் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு சரி இரு நான் ஆஃபீஸ்க்கே போய் பார்த்துட்டு வரவா அப்படிங்கிறாங்க. வேணாம் விடுங்க, ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்கா, வந்துருவா, எப்பயும் இப்படி தான் வருவாளா என்னவோ, வந்தோடனே கேட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி நீ உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா வெளியில் ஹார்ன் சவுண்டு கேட்குது. வெளியில் போய் பார்த்தா பல்லவன் கூட இவங்க வந்து வண்டியில் வந்திருக்காங்க நிலா. அப்போ அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரிங்க நீ நான் அப்படியே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர மாட்டியா, வா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனை உள்ளார கூட்டிகிட்டு வந்தோடனே நிலா எத்தனை மணிக்கு நீ ஆஃபீஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், மணி என்னடி ஆகுது, இவ்வளோ நேரம் எங்கடி போன நீ, இந்த பையன் கூட நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா ஆஃபீஸ் முடிஞ்சோடனே அப்படியே
அப்படியே அங்கிளை பார்க்கணும் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்தேன். சரி அங்கேருந்து வரும்போது பல்லவனே வந்துட்டு என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. பல்லவா காஃபி சாப்பிட்றியாடா, நான் காஃபி எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. இருடா அம்மா நீ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரியா, எங்கள் 2 பேருக்கும் தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்க்கும்போது பல்லவன் பார்த்துட்டு இல்லை நீ பரவாயில்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. நீ இருடா அம்மா போடுற காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் தெரியுமா, நீ சாப்பிட்டது இல்லைல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ போய் 2 காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு எல்லாம் என் தலையெழுத்து இவனுக்குலாம் நான் காஃபி போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னா பல்லவனும் அப்படியே ஒரு மாதிரி அவங்க மூஞ்ச பார்த்துட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சரிங்க நீ நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னோடனே அண்ணி நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்ததும் உடனே நிலாவோட அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, டேய் ஒரு நிமிஷம் இரு, உன் பேர் பல்லவன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே அவளை என்ன நீ அண்ணின்னு கூப்பிட்டுட்ருக்க, இப்போ என்ன அவன் உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியாவா இருக்கா, அதான் டைவர்ஸ் ஆகிடுச்சுல்ல, அப்புறம் என்ன சும்மா அண்ணின்னு கூப்பிட்டுட்ருக்க, இனிமே அவளை அண்ணின்லாம் கூப்பிடக்கூடாது நீ அப்படின்றாங்க. இதை பார்த்ததும் அப்படியே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நிலாவை பார்க்குறாரு. நிலாவுக்கு ஒரு மாதிரி கோவமே வருது. அம்மா என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவன் என்னை அப்பையிலேருந்து அண்ணின்னு தான் கூப்பிடுவான், இப்போ என்ன புதுசாக அவன் கூப்பிட்றான் அப்படிங்கிறாங்க. ஏய் முன்னாடி பேசினதெல்லாம் ஓகேடி, இப்போ எதுக்கு அவன் உன்னை அண்ணின்னு கூப்பிட்றான், நீ என்ன இப்போ அவங்க அண்ணனுக்கு பொண்டாட்டியாவா இருக்க, அதான் டைவர்ஸ் வாங்கிட்டில, அப்புறம் என்ன சும்மா அண்ணின்னுட்டு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன அவன் என்னை அண்ணின்னு கூப்பிட்றதுனால ஏதாவது ஆகிட போதா, அவன் பாட்டுக்கு எவ்வளோ பாசமாக கூப்பிட்டுருக்கான், ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி பரவாயில்ல நீ இருக்கட்டும் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா பல்லவா யாருக்கு நீ எதையும் மாற்றிக்க வேணாம், நீ என்னை எப்படி அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சியோ அதே மாதிரியே நீ கூப்பிடலாம், நான் தான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே பார்க்கும்போது இப்போ தேனு முறைக்கிறாங்க பல்லவனை பார்த்து. நிலா அப்படியே பார்த்துட்டு நான் தான் சொல்கிறேன்லடா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பல்லவனும் கிளம்பிடுறாரு. உள்ளர வந்தோடனே தேனுக்கு பயங்கர கோபமாக வருது. நீ என்னடி நான் அவன்கிட்ட கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ அப்படியே கூப்பிடுன்னு சொல்கிற, என்ன தாண்டி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, நேற்று என்னடானா அவன் சோளம் வீட்டுக்கே வரான், அவன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, அதுவும் ரோட்டு கடையில் விற்கிற பரோட்டா வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான், அதை உட்காந்து நீ அவன் கூடயே சேர்ந்து சாப்பிட்ற, அவன் கூட சிரிச்சு பேசுகிற, இப்போ என்னடானா இவன் வந்து அண்ணின்னுட்டு இருக்கான், என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க நீ, அவனை உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. ஏமா இப்படி கேட்குற, சோழன் எனக்கு பிடிக்குமே அப்படிங்கிறாங்க. சோழன் உனக்கு பிடிக்கும்னா அப்புறம் எதுக்கடி நீ டிவோர்ஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உன் பிரச்சனை, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் இங்கே வந்துட்டேன், அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. என்ன தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்குது, எங்களுக்கு பெற்றவங்கள எதுவும் தெரிய வேணாமா அப்படிங்கிறாங்க. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைனாலும் டிவோர்ஸ் ஆன விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு தானே என்னை கூப்பிட வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா, அதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க. அப்படியே தேனுக்கு பயங்கர கோபமாக வருது. இவளுக்கு திமிர பார்த்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போகிறான்னு அப்படின்றாங்க. நீ விடு தேனு பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போவும் அவர் அப்படியே சொல்கிறாரு. இப்போ பார்த்தா மனோகர் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி தேனு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு என்னப்பா ஊருக்கு கிளம்புறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா ஒரு முக்கியமான விஷயமா நான் போயே ஆகணும், அதனால நான் போகலான்னு கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே தேனை பார்த்துட்டு ஏங்க நீங்கள் போய் தனியாக என்னங்க பண்ண போகிறீங்க, நானும் வரேன் உங்கள் கூட அப்படின்றாங்க. நிலாவை தனியாக விட்டுட்டு நீ மட்டும் வரேன்னு சொல்கிற அப்படின்றாங்க. நிலாவை யார் தனியாக விட்டு போகிறேன்னு சொன்னால் நிலாவையும் கூட்டிகிட்டு போகும், 2 நாள் தானே உங்களுக்கு வேலைன்னு சொல்கிறீங்க, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு நானுமா எனக்கு இங்கே வேலை இருக்கே அப்படின்றாங்க. என்னடி வேலை, நீ உன்னோட ப்ராஜெக்ட் என்னங்கிறத நீ டிசைன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு நீ மெயில் பண்ணிவிடு, 2 நாள் தானே வாடி போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இவங்க என்ன அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, இப்போ இங்கேருந்து அடுத்த 2 நாள் பிளான் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க ஏதோ நம்மளை லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ நிலாவுக்கு தெளிவாகவே புரியுது. அப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்லை நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி உன்னை தனியாக விட்டு போகிறது அப்படின்றாங்க. நான் ஏன் தனியாக இருக்க போகிறேன், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நான் அங்கே போயிருப்பேன், அங்கே எல்லோரும் என்னை நல்லா பார்த்துப்பாங்க, நான் அங்கே போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேனுக்கு அப்படியே தூக்கி வாரி போயிட்டு என்னங்க நம்ம ஒரு பிளான் போட்டு இவையில கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இவ இன்னொரு பிளான் போட்டு திரும்பவும் அங்கேயே போகிறேங்கிறா அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரணும்னு தோணலை, ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மனோகர் இப்போயும் ஒரு மாதிரி பொடி வச்சே பேசுகிறாரு. ஸோ நிலா ஆஃபீஸ் கிளம்பும் போதே வந்துட்டு இங்கே பாருடி இன்றைக்கி சாயந்தரம் நமக்கு முக்கியமான வேலை இருக்குது, நம்ம எல்லோரும் வெளியே போகலாம், கொஞ்சம் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடலாம், அதனால் சாயந்தரம் நீ உடனே வந்துரு, கொஞ்சம் வேலை இருக்குல்ல, நீ பாட்டுக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சுற்றிட்டு இருக்காதடி அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயும் போய் சுற்ற மாட்டேனே, போகிறதா இருந்தால் வீட்டுக்கு போவேன் அவ்வளோதானே, இப்போ என்ன நான் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அதை தானே இப்படி நீ இன்டெரக்டாக சொல்கிற அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேனு சொன்னோன்னே ஏன் தேனை நிலா கிட்டே இப்படி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மடி, நீ போகிறதுனா போயிட்டு வாடா, நாங்கள் கூட ஷாப்பிங் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க.
சொல்கிறாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொன்னோன்னே இப்போது நிலா கிளம்பி போயிடுறாங்க. இப்போ தேனு கத்துறாங்க. ஏங்க என்ன நீங்கள் பாட்டுக்கு அவளை அங்கே போகிறதுனா போன்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. நீ என்ன தேனு நினச்சிட்டு இருக்க இந்த காலத்து பிள்ளைங்களை பற்றி? இப்போ நீ ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னினா அதை தான் நிலா செய்வா. இப்போ நானே வந்து அவளை போன்னு சொல்லியிருக்கேன்ல, பாரேன் சாயந்தரம் அவள் போக மாட்டா, நேராக இங்கே தான் வருவா அப்படிங்கிறாங்க. என்னவோ நீங்கள் சொல்கிறதாவது ஒரு கூட்டானா சரி, அவளை எப்படியாவது அந்த குடும்பத்துலேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேனும் சொல்கிறாங்க. இப்போ சாயந்தரம் ஆகிடுது. அப்பாவும் அம்மாவும் கிளம்பி உட்காந்துருக்காங்க. நிலா வருவாங்கன்னு பார்த்தா நிலாவை காணோம். அப்போது தேனு பார்க்குறாங்க. என்னங்க நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதுனால அவள் போக மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ இன்னுமே காணாமே, நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி பாருங்கள், உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இருக்காது, இரு நான் பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டி எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே போனால் நிலா அப்போவே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா கிளம்பிட்டாளா? எப்போ போனா அப்படின்னோடனே மதியமே போயிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதியமாக போயிட்டாளா? சரி ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வீட்டுக்கே போயிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா தேனை எங்கங்க அவள் அப்படின்றாங்க. இல்லை அவள் மதியமே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்க, அவள் கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பா, இப்போ நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ நிலா ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் இங்கே கிளம்பி உட்காந்துருக்கோம், நீ ஆஃபீஸ்லேருந்து மதியானமே கிளம்பிட்டியாமே, எங்கே இருக்க நீ? திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிட்டியா நீ அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? நீ எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்? என்னடி ஆச்சு? ஏங்க அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்காளாங்க அப்படின்னோடனே பதறி போயிடுறாங்க. அம்மா பதறாத, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கிளுக்கு முடியல, அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அங்கிளுக்கா? யாரடி சொல்கிற அப்படின்றாங்க. சோழனோட அப்பாவுக்கு அப்படின்றாங்க. சோழனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எதுக்கடி போன? அந்த வீட்டில் தான் தடிமாடு 4 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்க பார்த்துக்க மாட்டானுங்களா? நீ எதுக்கடி போன அப்படின்றாங்க. என்னம்மா நீ பேசுகிற? அவருக்கு உடம்பு முடியலன்னு நான் பார்க்க வந்தேன், அதனால என்னப்போ அப்படின்றாங்க. ஏண்டி இத்தனை காலமாக இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீ தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தியா? என்ன புதுசாக ரொம்ப பண்ணிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, இதுக்கு முன்னாடி அவருக்கு எதுவுமே ஆகலை, அவர் நல்லா இருந்தார். இப்போ தான் அவருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவருக்கு மாத்திரை எல்லாமே நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ முடியலங்கும் போது நான் பார்க்க வேணாமா? இது என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நான் பார்த்துட்டு வரேன், வை ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏங்க எனக்கு என்னவோ நம்பிக்கையே இல்லைங்க, அவன்கிட்ட இருந்து அவன் குடும்பத்திலேருந்து இவளை பிரிக்கவே முடியாது போல் நம்மளால் அப்படிங்கிறாங்க. தேனை நீ எல்லா விஷயத்துலையும் அவசரப்படுற தேனை, நீ பாட்டுக்கு ஃப்ரீயாக இரு, அவளை அவள் போக்கில் விட்டு தான் பிடிக்கணும்னு நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறேன், டெய்லியும் அவங்ககிட்ட சொல்லணும், நீ ஏன் திரும்ப இப்படி டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு பார்க்க போயிருக்கா, அவ்வளோதானே, வீடு பார்த்துக்கலாம், அவளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா அவளே வெறுக்கிற மாதிரி அங்கே ஏதாவது நடக்கணும், அப்போ தான் அவளே வெறுத்து வருவா. அதை விட்டுட்டு நீ எங்கள் சைடு வா, நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் இருக்கோம், நீ அங்கே பண்ணுற, ஏன் அங்கே போய் பார்க்குற, இப்படிலாம் நீ கேள்வியே கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அவளுக்கு இன்னும் அந்த சைடு தான் பாசம் அதிகமாகும், நம்ம மேலே வெறுப்பு தான் அதிகமாகும். அப்போது அவங்கக்கிட்ட இருந்து இவளே அவங்கள வெறுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவளை பார்த்தா அந்த குடும்பத்தை வெறுத்துட்டு வர மாதிரியா இவன் நடந்துக்கிறா? அப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா என்ன அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு இருக்கேன் தேனு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஏங்க பழைய மாதிரி அந்த பையன் மேலே திருட்டு கேஸ் ஏதாவது போட்டு விட்டு அதை திரும்பவும் அவளே கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணி கடைசியில் அதனால தான் அவன் நம்ம சைடே வராமல் 1 வருஷமாக இந்த சைடே இருந்துட்டா, திரும்பவும் அந்த பையனை ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விடு, அவளை எப்படி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம சைடு கொண்டு வரணும், அவளே ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தை வெறுத்துட்டு வருவா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லன் சிரிப்பு சிரிச்சுட்டு மனோகர் நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.